ஹலோ buddies. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ரோஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஜெட்பேக் கம்போஸில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது. ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸில் ஒரு 10 ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம்னா 10 ஐட்டம்ஸ் வந்து சேம் ரோவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரோக்கு வந்து அந்த விட்த் பேஸ் பண்ணி வராது. ஸோ அன்டில் அன்லெஸ் நம்ம ஸ்க்ரோல் வியூ போட்டு ஸ்க்ரோல் பண்ண தான் செய்யணுமே தவிர உங்களுக்கு வந்து வித் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ரோக்கு வந்து ரேப் ஆகாது. அதே மாதிரி காலம்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ண தான் செய்யணுமே தவிர ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிக்கலாமே தவிர வித் யூஸ் பண்ணி ஹைட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு காலம் வராது. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஃப்ளோ ரோஸ் ஃப்ளோ காலம்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ளோ ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் நம்ம அந்த ஃப்ளோ ரோவோட வித்தை பேஸ் பண்ணி அந்த ஐட்டம் வந்து நமக்கு நெக்ஸ்ட் ரோக்கு வந்துடும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளோ ரோ ஓட அட்வான்டேஜ். இட்ஸ் லைக் லிட்டில் டிஃப்ரென்ஸ். அது வந்து நமக்கு அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரைட் பர்பஸ் மாதிரி. இது ஃப்ளோ வந்து உங்களுக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் ரோக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த ரோவில் ஸ்பேஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் ரோ போயிடும். அதே மாதிரி காலமில் கீழே ஹைட் பத்தலைன்னா நெக்ஸ்ட் காலம் போயிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூஐ வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயின் பேசிக்ஸ். ஸோ இதில் வந்து ஃப்ளோ ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம டிபெண்டன்சி பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த டிபெண்டன்சி இம்ப்ளிமெண்ட் படிக்கணும். ஸோ செகண்ட் டிபெண்டன்சி இஸ் நாட் நீடட் ஆக்சுவலி. ஸோ திஸ் ஃப்ளோ லேஅவுட் இட்ஸ் நாட் நீடட். அது வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது உங்களுக்கு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் தேவைப்பட்டுனா தான். ஸோ அது வந்து மோஸ்ட்லி தேவையில்லை. ஃபஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஜஸ்ட் ஆட் இட். அதர்வைஸ் அதில் வந்து சில இஷ்யூஸ் வரும் நீங்கள் இதை ஆட் பண்ணலனாலும் ஃப்ளோ ரோஸ் வரும். பட் அதில் இருக்க சில ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, சில மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபவுண்டேஷன்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒரு காலமன் போட்டுக்கிறேன். காலமனில் வந்து மாடிஃபையர் டாட் ஃபில் மேக்ஸ் சைஸ் கொடுத்து டாட் பேடிங் 20.db கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஃப்ளோ ஆட் பண்ணுறேன். ஸோ நாட் ஃப்ளோ ஸ்க்ரீன், ஃப்ளோ ரோ ஆட் பண்ணுறேன். ஃப்ளோ ரோ ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளோ ரோக்கு வந்து நான் மாடிஃபையர் போடுறேன். ஓகேங்களா? மாடிஃபையர் டாட் மேக்ஸ் வித். ஓகே. ஸோ மேக்ஸ் வித்தில் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்ஸ் வித்துக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா பேடிங் கொடுக்குறேன். சாரி நாட் பேடிங் இல்லை, அது என்ன வெயிட் வந்து 1F. ஸோ பிகாஸ் 2 கொடுக்க போகிறோம். ரோவும் காட்டும் உங்களுக்கு. இது இந்த லேஅவுட்டில் இருக்கிற மாதிரி ரோ அண்ட் காலம் ரெண்டுமே காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போ பார்டர் கொடுத்து விட்த் கொடுக்குறேன் 1dp. கலர் கொடுக்குறேன். கலர் டாட் ப்ளூ ஷேப் ரவுண்டட் 16.dp. ஓகே. ஸோ சேம் திங் தான். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் மேலே கொடுத்துருக்கேன். ரெண்டுக்குமே ரிமெம்பர் ஸ்டேட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங். ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம எக்ஸஸாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து நான் லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டு ஷோ பண்ணுற டெக்ஸ்ட்டு, இது அதோட வித்து, இந்த ஈச் ஐட்டமோட வித்து. ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் வந்து இன்னும் 2 மெனு இருக்குது. மெயின் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரோவில் வந்து நீங்கள் ஹோவர் பண்ணிங்கனால உங்களுக்கு காட்டும் ஹரிசாண்டல் ஆக்சஸ், வெர்டிக்கல் ஆக்சஸ், மேக்ஸ் இன் ஈச் ரோ, மேக்ஸ் லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நான் ஐட்டம் லிஸ்ட் வச்சு ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து நமக்கு ஐட்டம் வரும். ஓகேவா? இந்த ஐட்டமில் வந்து நான் இந்த ஐட்டம் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு சஜஷன் சிப் காட்ட போகிறேன். சஜஷன் சிப். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே டெக்ஸ்ட்டு ஐட்டம் டாட் டெக்ஸ்ட். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு மாடிஃபையர் ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மாடிஃபையர் டாட் விட்த் வந்து ஐட்டமில் உள்ள விட்த்து. ஓகேவா? ஐட்டம் விட்த்து ஏன் வரல, சாரி விட்த்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹைட் வந்து 70.dp, பேடிங் வந்து 10.dp. ஸோ பேடிங் தான் இதோட சரௌண்டிங்ஸில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா?
ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் வந்து இதில் வந்து ஸ்டார்ட்டு ஸ்பேஸ் பிட்வீன். ஸோ ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஸ்பேஸ் அரௌண்ட் நான் வந்து ஸ்டார்ட்லேருந்து இது பண்ணிக்குவோம். நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே கோத்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் அலைன்மெண்ட் வரும். ஸ்டார்ட்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து 1 2ன்னு வரும். ஸ்பேஸ் பிட்வீன்னா ஃபஸ்ட் ஐட்டம் ஸ்டார்டிங்லையும், செகண்ட் ஐட்டம் எண்டிங்லையும், தேர்ட் ஐட்டம் சென்டர்லையும் வரும். நெக்ஸ்ட் அது ஸ்பேஸ் பார்த்தலாம் நெக்ஸ்ட் ஐட்டம் ஸ்டார்டிங் எண்டிங். ஸோ அந்த மாதிரி வரும். ஸ்பேஸ் அரௌண்ட்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஸ்பேஸிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டும் அதே மாதிரி தான். நமக்கு வந்து இந்த இதில் வந்து டாப்பில் வரணுமா, பாட்டமில் வரணுமா, சென்டரில் வரணுமான்னு நான் வந்து டாப்பே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து ரோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களுக்கு இதில் வந்து காலம் கொடுக்குறேன். ஸோ சேம் திங் காலம் கொடுக்குறேன். இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் என்னென்னா இப்போ இதில் வந்து நான் டாப் கொடுக்குறேன். ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் வந்து நான் ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த இதுக்கு அங்கே விட்தாக கொடுக்குறத வந்து இங்கே ஹைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே விட்த்து வந்து நம்ம 100.dp வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிறோம். நான் இப்போ இந்த ஆப்பை ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்பேஸ் பத்தலைன்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு வந்து விராப் பண்ணிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஐயில் வந்து நம்ம டிசைன் நிறையா சிப்ஸ் ஆட் பண்ணுறது, ஸோ அதுக்கெலாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஐட்டம் 1 2 3 4 எல்லாம் ஸ்டார்டிங்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்பேஸ் அரவுண்டு கொடுத்துருக்கோம். இது வந்து வெர்டிக்கல். ஓகே, ஃப்ளோ காலம். ஓகே ஐட்டம் F1 வெர்டிக்கல். ஸோ இது வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங். சாரி, திஸ் ஒன் சேஞ்ச். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஐட்டமே போகாது. ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங்னா தான் உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா காலமுக்கு வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஹைட் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரோ போகும். நம்ம ஃபிக்ஸ்டு ஹைட் இல்லாமல் ஸ்க்ரோலிங்கில் கொடுத்தோன்னா கீழே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது வந்து நமக்கு நெக்ஸ்ட் ரோக்கு வந்து அது மூவ் ஆகவே செய்யாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அதனால தான் அது ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ ரன் ஆகுது. இட்ஸ் ரன்னிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ரோ பாருங்கள். ரோ வந்து நான் ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். ரோ வந்து அரேஞ்ச்மெண்ட் ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்து 1 2 அது மாதிரி நம்ம எல்லாமே டாப்பில் கொடுத்துருக்கோம். அதனால் டாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இல்லைனா சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஹைட் வந்து சின்னதாக இருக்கிறதுனால, இப்போ ஹைட் பெருசாக இருக்குது, கண்டென்ட் சின்னதாக இருக்குன்னா அது எங்கே பொசிஷன் ஆகுதுன்னா அதான் வெர்டிக்கல். ஹரிசாண்டல்னால் இது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஸ்டார்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து டாப் கொடுத்துருக்கோம். அதனால் எல்லாமே பாருங்கள், எல்லாமே டாப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தடுத்து இருக்கும். இப்போ இது பாட்டம் கொடுத்துருந்தோன்னா எல்லாம் பாட்டமில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ டாப்பில் பாருங்கள், க்ளீனாக டாப் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த காலம் லே அவுட் பாருங்கள் உங்களுக்கு வந்து கூலாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து ஏதாவது இந்த இமேஜ் கேலரி திங், ஸோ அது மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து நிறையா ப்ரெசென்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பயங்கர காலம்ஸில் வந்து யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து வெரி ஈஸியாக இருக்கும் இது வந்து பண்ணுறப்ப. ஓகேங்களா? ஸோ இதிலேயே என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதில் வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங்கில் போட்டிருக்கோம். இப்போ 10 ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம், பரவாயில்ல. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு 100 ஐட்டம்ஸ் போட்டோம்னா இது வந்து உங்களுக்கு ஃபார் லூப்புங்கிறதுனால எல்லா ஐட்டமையும் லோட் பண்ணிடும். ஆக்சுவலாக எல்லா ஐட்டமையும் இமீடியட்டாக லோட் பண்ணிடும். அது உங்களுக்கு ஆப் சைஸ், ஆப் இமேஜஸை வந்து உங்களுக்கு பெருசு பண்ணிடும். ஸோ அதுக்கு இது பண்ணுறதுக்கு பதிலாக தான் அதில் தான் என்னென்னா இது வந்து ஆக்சுவலாக ListView and RecyclerViewவோட காம்பினேஷன்ஸ். ஸோ இது வந்து ListView மாதிரி நம்ம வந்து கொடுக்குற டேட்டா வந்து வித்தவுட் இது இல்லாமல் ஒரு மெமரி சேவிங் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக சின்க்ரனைஸாக லோட் பண்ணிடும். அது வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப விசிபிள் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நமக்கு இதிலேயே இன்னொன்று இருக்குது, Contextual Flow ரோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ Contextual Flow ரோ அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் எது விசிபிளாக இருக்கோ அதோட கண்டென்ட் மட்டும்தான் லோட் பண்ணும். மற்ற கண்டென்ட்லாம் வந்து நம்ம விசிபிள் ஆக லோட் பண்ணுமே தவிர மற்ற டைமில் லோட் பண்ணாது. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக வந்து ஐட்டம் கவுண்ட்டுன்னு ஒன்று கொடுக்கணும். ஐட்டம் கவுண்ட்னால் நம்ம எத்தனை ஐட்டம் இன்செட்டில் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த லிஸ்ட்டோட சைஸு, ஸோ லிஸ்ட்டோட சைஸ் அங்கே கொடுத்துட்டோன்னா இதில் வந்து இண்டெக்ஸ் வந்து நமக்கு பேராமீட்டராக வரும். ஸோ அந்த இண்டெக்ஸோட இண்டெக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கேருந்து ஐட்டம் எடுக்க போகிறோம். ஐட்டம் லிஸ்ட்
ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற அது மட்டும் தான் லோட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மெமரியை ரீயூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் ரீசைக்கிளர் வியூ எப்படி ரீசைக்கிள் வியூ நமக்கு ஒர்க் ஆகுதோ அது மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப மெமரி வந்து ரீயூஸ் ஆகும். ஓகேங்களா. தட்ஸ் வாட் அபவுட் ஹியர். ஓகே. ஐ திங்க் இட் இஸ் ரன்னிங். யூ கேன் see நீங்கள் இப்போ இதில் பார்க்கலாம். ஸோ சேம் தான், சேம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகேங்களா. தேங்க்யூ.